ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய ராணுவத்திற்கு சீன எல்லையில பயன்படுத்துவதற்கு 700க்கும் மேற்பட்ட ஜோராவர் டேங்குகளை தயாரிக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. எதற்காக இந்தியா சீன எல்லையில பயன்படுத்துவதற்காக இந்த ஜோராவர் டேங்குகளை உருவாக்குறாங்க, ஜோராவர் டேங்கோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்தியா முழுக்க உள்நாட்டிலே தயாரித்து வரும் இண்டிஜினியஸ் டெக்னாலஜி க்ரூஸ் மிசைல் ப்ராஜெக்ட் குறித்து சில முக்கியமான விஷயங்கள் வெளிவந்திருக்கு. எதற்காக இந்தியா இண்டிஜினியஸ் டெக்னாலஜி க்ரூஸ் மிசைல்களை தயாரித்து வர்றாங்க, இந்த மிசைல்களோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், யூகே நாட்டின் ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் ஆம்கா விமானத்திற்கு தேவையான இன்ஜின்களை தயாரிப்பது குறித்து இந்தியா கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையில ஜெட் இன்ஜின் தயாரிப்பது குறித்து 2 ப்ரொபோசல்களை ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் முன் வச்சிருக்காங்க. அந்த 2 ப்ரொபோசல்கள் என்ன, இந்தியாவிற்கு இதன் மூலமா கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சீன மற்றும் இந்திய துருப்புகளுக்கு இடையே 2020 வருடம் கல்வான் வேலியில ஒரு மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலை தொடர்ந்து சீனா மற்றும் இந்தியா தன்னுடைய படை வீரர்களின் எண்ணிக்கையை எல்லை பகுதியில மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சாங்க. அது மட்டும் இல்லாம டேங்குகள், ஹவிட்ஸ்டர்கள் போன்ற அதிநவீன ஆயுதங்களையும் எல்லைக்கு நகர்த்தினாங்க. இந்த சூழ்நிலையில சீனா தன்னுடைய வீரர்கள் மற்றும் டேங்குகளை அதிவேகமா எல்லைக்கு நகர்த்திட்டாங்க. இந்தியாவால் டேங்குகள் மற்றும் வீரர்களை சீனாவை போன்று அதிவேகமா எல்லைக்கு நகர்த்த முடியல. இதற்கு முக்கிய காரணம், சீன எல்லையில இந்திய வீரர்களுக்கு சரியான சாலை வசதி இல்ல. அது மட்டும் இல்லாம சீனா டைப் 15 அப்படிங்கிற லைட் வெயிட் டேங்குகளை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில பயன்படுத்துறாங்க. இந்த லைட் வெயிட் டேங்குகள்னால மலைப்பாங்கான பகுதியில சாதாரண டேங்குகளை விட அதிவேகமா முன்னேறி செல்ல முடியுது. சீன ராணுவம் 2015 வருடமே இந்த டைப் 15 டேங்குகளை அதிக அளவுல ப்ரொடியூஸ் செய்து இந்திய சீன எல்லையில நிலைநிறுத்தி இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, சீனா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில 500க்கும் மேற்பட்ட டைப் 15 டேங்குகளை நிலைநிறுத்தி இருக்காங்க. இந்த டைப் 15 லைட் வெயிட் டேங்குகள் காரணமா மலைப்பாங்கான பகுதியில நடத்தப்படும் டேங்க் யுத்தத்துல சீனாவிற்கு அட்வான்டேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொன்னாங்க. இதற்கு பிறகுதான் இந்திய ராணுவத்திற்கு லைட் வெயிட் டேங்குகளோட முக்கியத்துவம் புரிய வந்திருக்கு. இதனை தொடர்ந்து DRDO மற்றும் LNT நிறுவனமும் இணைந்து ஜோராவர் அப்படிங்கிற லைட் வெயிட் டேங்கை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்திய ராணுவம் முதல் கட்டமா 354 ஜோராவர் லைட் வெயிட் டேங்குகளை வாங்குவதற்கு திட்டமிட்டிருந்தாங்க. ஆனா சமீபத்துல இந்த எண்ணிக்கையை 700 இந்திய ராணுவம் உயர்த்தி இருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம், சமீபத்துல நடந்த கல்வான் வேலி மோதலுக்கு பிறகு சீன ராணுவம் லடாக்ல இருக்கக்கூடிய ஹாட் ஸ்பிரிங் பகுதியில மட்டும் ஊடுருவல் முயற்சியில ஈடுபடல. உத்தரகாண்ட், தவாங், அருணாச்சல் பிரதேஷ், லடாக் போன்ற பல்வேறு இடங்கள் வழியா இந்தியாவுக்குள் ஊடுருவல் நடத்த சீனா முயற்சி செஞ்சிருக்காங்க. இதே போன்று வருங்காலத்துல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் யுத்தம் ஏற்படும் பொழுது சீனா பல்வேறு பகுதிகள் மூலமா ஊடுருவல் நடத்த முயற்சி செய்வாங்க. இந்த ஊடுருவல் முயற்சிகளை முறியடித்து சீன ராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்தணும்னா இந்திய ராணுவத்திற்கு அதிக எண்ணிக்கையில ஜோராவர் லைட் வெயிட் டேங்குகள் தேவைப்படுது. இதன் காரணமாக தான் இந்திய ராணுவம் தனக்கு 700க்கும் மேற்பட்ட ஜோராவர் லைட் வெயிட் டேங்குகள் தேவை அப்படின்னு இந்திய அரசாங்கத்திடம் சொல்லி இருக்காங்க. இந்திய ராணுவம் அதிக எண்ணிக்கையில ஜோராவர் டேங்குகளை ஆர்டர் செஞ்சாங்கன்னா DRDO மற்றும் LNT ஜோராவர் டேங்குகளை தயாரிப்பதற்கான ஒரு செகண்ட் ப்ரொடக்ஷன் லைனை உருவாக்குவாங்க. இதன் மூலமா ஜோராவர் டேங்குகளை அதிக எண்ணிக்கையில அதிவேகமா இந்திய படையில் இணைக்க முடியும் அப்படின்னு இந்திய ராணுவம் நினைக்கிறாங்க. இதன் காரணமாக தான் முதற்கட்டமாகவே 700க்கும் மேற்பட்ட லைட் வெயிட் டேங்குகள் தங்களுக்கு தேவை அப்படின்னு இந்திய ராணுவம் சொல்லியிருக்காங்க. இந்த ஜோராவர் டேங்குகள் தவிர இந்திய ராணுவத்திற்காக ஃபியூச்சரிஸ்டிக் இன்ஃபென்ட்ரி காம்பாக்ட் வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு அதிநவீன நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டேங்குகள் தயாரிக்கப்பட்டு வருது. இந்த டேங்குகள் பிரத்யேகமா இந்திய ராணுவத்தின் தாக்கும் திறனை அதிகரிப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு. தற்போது இந்திய படையில் அர்ஜுன் டேங்குகள் தான் மெயின் பேட்டில் டேங்கா பயன்படுத்தப்பட்டு
பயன்படுத்தப்பட்டு வருது. இந்திய படையில் அர்ஜுன் MK1 மற்றும் அர்ஜுன் MK1A அப்படிங்கிற 2 விதமான டேங்குகள் பயன்படுத்தப்படுது. இதுல அர்ஜுன் MK1 டேங்க் 58.5 டன் எடை கொண்டது. அடுத்து அர்ஜுன் MK1A டேங்க் 68 டன் எடை கொண்டது. அர்ஜுன் டேங்குகள் இவ்வளவு அதிகமான எடையில இருக்கிறதுனால இந்த டேங்குகளை எல்லைக்கு நகர்த்துறதுல மிகப்பெரிய சிரமங்கள் ஏற்படுது. இதன் காரணமா தான் இந்த டேங்குகளை சீன எல்லைக்கு அதிவேகமா இந்தியாவால் நகர்த்த முடியல. இந்தியா டெவலப் செய்து வரும் ஜோராவர் டேங்க் 25 டன் எடை கொண்டது. தற்போது இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள டேங்குகளை விட பாதி எடை தான் இந்த ஜோராவர் டேங்க் இருக்கு. இதன் காரணமா இந்த டேங்குகளை அதிவேகமா எல்லைக்கு நகர்த்த முடியும். இந்தியா டெவலப் செய்து வரும் இந்த ஜோராவர் டேங்கோட ஃபயர் பவரை குறைக்காமல் இந்த டேங்கோட எடையை மட்டும் குறைச்சிருக்காங்க. இதன் மூலமா இந்த டேங்குகளால் அதிவேகமா நகர்ந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம ஜோராவர் டேங்குகள்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த டேங்க்ல ஸ்வாம் ட்ரோன்கள் இணைக்கப்பட உள்ளது. இந்த ஸ்வாம் ட்ரோன்களை பயன்படுத்தி யுத்த களத்தை சர்வேலன்ஸ் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம இதே ஸ்வாம் ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதலும் நடத்த முடியும். எதிரிகளின் மிசைல் தாக்குதலில் இருந்து ஜோராவர் டேங்குகளை பாதுகாப்பதற்கு ஆக்டிவ் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிற தொழில்நுட்பம் இந்த டேங்க்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. இரண்டாவது அப்டேட், ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறுவனம் இண்டிஜினியஸ் டெக்னாலஜி க்ரூஸ் மிசைல் ப்ராஜெக்ட அதிவேகமா முடிப்பதற்கு திட்டமிட்டிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த வருடத்தோட தொடக்கத்துல ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இண்டிஜினியஸ் டெக்னாலஜி க்ரூஸ் மிசைல வெற்றிகரமா சோதனை செஞ்சாங்க. இந்த சோதனையின் போது முழுக்க முழுக்க உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டிருந்த ஸ்மால் டர்போ ஃபேன் இன்ஜின் பொருத்தப்பட்டிருந்தது. இந்த இன்ஜினை வெற்றிகரமா ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வேலிடேட் செஞ்சிட்டாங்க. இது இண்டிஜினியஸ் டெக்னாலஜி க்ரூஸ் மிசைல் ப்ராஜெக்ட்ல மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா இந்த சோதனைக்கு முன்பு ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 3 சோதனைகளை நடத்தியிருக்காங்க. இந்த 3 சோதனையில 2 சோதனைகள் தோல்வியில முடிவடைஞ்சது. ஒரு சோதனை பாதி வெற்றியா கருதப்பட்டது. இப்போ இறுதியா 4வது முறையா நடத்திய சோதனையில தான் இந்த இண்டிஜினியஸ் டெக்னாலஜி க்ரூஸ் மிசைல் வெற்றிகரமா சோதிக்கப்பட்டிருக்கு. ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறுவனம் இந்த இண்டிஜினியஸ் டெக்னாலஜி க்ரூஸ் மிசைல அடுத்தடுத்து சோதனை செய்ய திட்டமிட்டிருக்காங்க. இந்த சோதனையின் போது தரம் உயர்த்தப்பட்ட மோனோ பிளஸ் எக்ஸ் பேண்ட் இமேஜ் சிந்தட்டிக் ஆபர்ச்சூர் ரடார இந்தியா சோதிக்க திட்டமிட்டிருக்காங்க. இந்த சிந்தட்டிக் ஆபர்ச்சூர் ரடார் சோதனை மட்டும் வெற்றிகரமா முடிக்கப்பட்டால் இண்டிஜினியஸ் டெக்னாலஜி க்ரூஸ் மிசைலோட ப்ரொடக்ஷன் வேலைகளை இந்தியா தொடங்குவாங்க. DRDO மற்றும் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்த இண்டிஜினியஸ் டெக்னாலஜி க்ரூஸ் மிசைல 100% உள்நாட்டு பாகங்களை கொண்டு தயாரிப்பதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைல்களை பிரம்மோஸ் மிசைல்களை ஏவுவதற்கு பயன்படுத்தப்படும் யூனிவர்சல் வெர்டிகல் லான்ச்சர்கள் இருந்து ஏவும் வகையில DRDO டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம் இந்த யூனிவர்சல் வெர்டிகல் லான்ச்சர்கள் இந்திய கடற்படையில் உள்ள 30 ஃப்ரண்ட்லைன் வார்ஷிப்ல இணைக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த இண்டிஜினியஸ் டெக்னாலஜி க்ரூஸ் மிசைல யூனிவர்சல் வெர்டிகல் லான்ச்சர்கள்ல இருந்து லான்ச் செய்யும் வகையில வடிவமைத்தால் மிக எளிதா இந்திய கடற்படையின் அனைத்து போர் கப்பல்கள்ல இருந்தும் பயன்படுத்த முடியும். இந்திய கடற்படை 200க்கும் மேற்பட்ட இண்டிஜினியஸ் டெக்னாலஜி க்ரூஸ் மிசைல தன்னுடைய கப்பல்கள்ல இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த இண்டிஜினியஸ் டெக்னாலஜி க்ரூஸ் மிசைலோட ஏர் லான்ச் வேரியண்ட்டையும் DRDO டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைலும் கூடிய விரைவில் டெவலப் செய்யப்பட்டு இந்திய விமானப்படையில் இணைக்கப்படும். அது மட்டும் இல்லாம இந்த மிசைலோட சப்மரீன் லான்ச் வேரியண்ட்டையும் டெவலப் செய்ய போறாங்க. இண்டிஜினியஸ் டெக்னாலஜி க்ரூஸ் மிசைல் நிர்பை க்ரூஸ் மிசைல பேஸா வச்சு இந்தியா டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. நிர்பை க்ரூஸ் மிசைல்ல ரஷ்யாவின் NPO நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட சாட்டர்ன் 36 MT இன்ஜின் பயன்படுத்தப்பட்டு வருது. ஆனா இந்தியா டெவலப் செய்து வரும் இண்டிஜினியஸ் டெக்னாலஜி க்ரூஸ் மிசைல்ல இந்தியாவின் கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட மானிக் ஸ்மால் டர்போ ஃபேன் இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த மிசைல்னால 200 முதல் 300 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இண்டிஜினியஸ் டெக்னாலஜி க்ரூஸ் மிசைல்னால அதிகபட்சமா 1500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இண்டிஜினியஸ் டெக்னாலஜி க்ரூஸ் மிசைல்னால 900 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல இருந்து 1100 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். இந்த மிசைல்னால சாதாரண கன்வென்ஷனல் வார்ஹெட்டுகள் மற்றும் அணு ஆயுதங்களையும் ஏந்தி சென்று தாக்குதல் நடத்த முடியும். மூன்றாவது அப்டேட், இந்தியா தன்னுடைய
தன்னுடைய ஆம்கா 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை இயக்குவதற்கு தேவையான இன்ஜின்களை உள்நாட்டிலே உருவாக்குவதற்கு பல நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அமெரிக்காவின் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம், பிரான்சின் சஃப்ரான் நிறுவனம் மற்றும் யூகே நாட்டின் ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்துடனும் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில யூகே நாட்டின் ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் ஆம்கா விமானங்களுக்கு தேவையான இன்ஜினை இந்தியாவிலே தயாரிப்பதற்கு 2 ஆப்ஷன்களை ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் அப்படின்னதுமே எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, ஏற்கனவே யூரோ ஃபைட்டர் டைஃபூன் விமானத்துல பயன்படுத்தப்படும் யூரோஜெட் EJ200 அப்படிங்கிற இன்ஜினை பேஸா வச்சுதான் இந்தியாவின் ஆம்கா போர் விமானத்துக்கு தேவையான இன்ஜினை தயாரிக்க போறோம் அப்படின்னு ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் ஆம்கா விமானத்திற்கு தேவையான இன்ஜினை ஸ்கிராட்ச்ல இருந்தே டெவலப் செய்ய போறாங்க. இந்த இன்ஜின் இதற்கு முன்பு ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் உருவாக்கிய EJ200 இன்ஜின்ல இருந்து முற்றிலும் வேறுபட்டதா இருக்க போகுது. ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தின் இந்த முடிவுக்கு காரணம், இந்த EJ200 இன்ஜினை பல்வேறு நிறுவனங்களுடன் இணைந்து ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. EJ200 இன்ஜினோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் யூரோஜெட் டர்போ GmbH அப்படிங்கிற ஜெர்மன் நிறுவனத்திடம் இருக்கு. இதனால EJ200 இன்ஜினை பேஸா வச்சு இந்தியாவிற்காக தயாரிச்சாங்கன்னா அவங்க இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்டை பயன்படுத்தி அதற்கான தொகையை கேட்பாங்க. இதன் காரணமா தான் ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் ஆம்கா விமானத்திற்கு தேவையான இன்ஜினை ஸ்கிராட்ச்ல இருந்தே டெவலப் செய்ய போறாங்க. இந்தியாவுக்கு ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் கொடுத்திருக்க 2வது ஆஃபர், இத்தாலி, யூகே, ஜப்பான் போன்ற 3 நாடுகளும் இணைந்து குளோபல் காம்பேக்ட் ஏர் புரோகிராம் அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமா ஒரு 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை டெவலப் செய்ய முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்துல இந்தியா சேர்ந்தாங்கன்னா குளோபல் காம்பேக்ட் ஏர் புரோகிராம் மூலமா உருவாக்கப்படும் விமான இன்ஜினை இந்தியா தன்னுடைய ஆம்கா விமானத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் குளோபல் காம்பேக்ட் ஏர் புரோகிராம் மூலமா உருவாக்கப்பட்டு வரும் இன்ஜின் ஒரு அதிநவீனமான இன்ஜின். இந்த இன்ஜின்ல பல்வேறு விதமான நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஆப்டிமைஸ்ட் தெர்மல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், எலக்ட்ரிக் பவர் ஜெனரேஷன் கேப்பபிலிட்டி, இன்டெலிஜென்ட் பவர் மேனேஜ்மெண்ட் போன்ற பல்வேறு தொழில்நுட்பங்கள் ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ள இன்ஜின்ல இருக்க போகுது. அதனால இந்தியா இந்த குளோபல் காம்பேக்ட் ஏர் புரோகிராம் திட்டத்துல சேர்ந்தாங்கன்னா இந்தியா ஃபியூச்சர்ல டெவலப் செய்யும் 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்திலையும் பயன்படுத்த முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.